நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நொடியில் டெல்லி பாதுகாப்பாக இருக்கிறது. குடியரசு தினம் அமைதியாக நடந்தது. ஆனால் இது அதிர்ஷ்டத்தால் அல்ல. இது இந்திய ராணுவம் முன்கூட்டியே கண்டுபிடித்த ஒரு பயங்கரமான சதித்திட்டத்தின் பலன். இந்திய ராணுவம் நமது நாட்டிலேயே, நமது பிரதேசத்திலேயே ஒளிந்திருந்த ஒரு மிகவும் ஆபத்தான பயங்கரவாதியை முழுமையாக அழித்தது. இந்த நபர் ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு முன்பே கூட டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பை விட மிகவும் பயங்கரமான தாக்குதல்களை செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்திய ராணுவம் அந்த ஆபத்தை சரியான நேரத்திற்கு முன்பே தடுத்து நிறுத்தியது. ஜனவரி 26க்கு முன்பு என்ன நடந்தது, அன்று என்ன நடக்க வாய்ப்பிருந்தது என்பதை இப்போது தெளிவாக பார்ப்போம். இந்த நபர் ஒரு சாதாரண கிராமத்தையும் கூட முழுமையாக சிறைப்பிடித்து வைக்கும் அளவுக்கு கொடூரமானவன். இந்திய ராணுவம் ஒரு குகையில் ஒளிந்திருந்த இந்த பயங்கரவாதியை திறம்பட அழித்தது. அவரை தடுக்காவிட்டால் இன்னும் 2 ஆண்டுகளாக அதே குகையிலேயே ஒளிந்திருப்பான். ராணுவம் அவரது பல ரகசிய தளங்களை, ஒளிந்திருந்த இடங்களை அழித்ததால் கட்டாயமாக குகையிலேயே வாழ வேண்டியதாயிற்று. முன்பு அவன் 6 முறை பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கினான். அந்த தாக்குதல்களில் இந்திய ராணுவ வீரர்கள், சாதாரண மக்கள் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்த தேதி ஜனவரி 23, 2026. ஆனால் இது ஒரு நாள் வேலை அல்ல. இது ஜனவரி 7 முதல் தொடங்கிய ஆபரேஷன். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு தொடர்ச்சியாக டேராக்கிங் உளவுத்துறை தகவல் சேகரிப்புக்கு பிறகு இறுதியாக 10 நிமிடங்களில் அல்லது சில நிமிடங்களிலேயே அவரை அழித்தனர். இது இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் போலீஸ், CRPF இணைந்த ஆபரேஷன். பெயர் கதுவா ஆபரேஷன் அல்லது பார்ஹெடார் பகுதி ஆபரேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நபரின் பெயர் உஸ்மான் அலியாஸ் அபு மாவியா. பாகிஸ்தான் தோற்றம், ஜெய்ஷ்-இ முகமது மூத்த கமாண்டர். 2024 முதல் உதம்பூர் கதுவா பெல்ட்டில் செயல்பட்டு வந்தான். முன்பு ஜனவரி 7 அன்று கமட் நுல்லா அருகே, ஜனவரி 13 அன்று நஜோடே காட்டில் என்கவுண்டர்கள் நடந்தன. ஆனால் அவன் தப்பித்துக் கொண்டான். அவனிடம் 3 ஹைடவுட்டுகள் வெளியானது, 2 இயற்கை குகைகள், 1 மனிதனால் உருவாக்கப்பட்ட பேங்கர். இவை அனைத்தையும் இந்திய ராணுவம் அழித்தது. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதியில் இந்திய ராணுவ வாகனம் விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 10 ராணுவ வீரர்கள் இறந்தனர். 9 முதல் 10 பேர் காயமடைந்தனர். ஜனவரி 26க்கு முன்பு அன்று வரை ராணுவத்தின் மீது பெரிய தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பிருந்தது என்று அறிகுறிகள் வந்தன. இந்த தாக்குதல்கள் எப்போது, எங்கே, எப்படி நடந்தன? இப்போது யார் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள்? ஜனவரி 26 வரை இன்னும் என்ன தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டன? இவை அனைத்தையும் இந்திய ராணுவம் சரியான நேரத்திற்கு முன்பே நீர்த்து போக்கியது. இந்த சம்பவம் நடந்த இடம் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டம், பார்ஹெடார் கிராமம். இந்த சிறிய தொலைதூர கிராமத்திலேயே இந்த பயங்கரவாதிகள் ஒளிந்திருந்தனர். உஸ்மான் ஒரு வீட்டில் சிவிலியன்களை பணைய கைதிகளாக வைத்து ஒளிந்திருந்தான். பாதுகாப்பு படைகள் வந்து முதலில் சிவிலியன்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். பிறகு சிறிய போலீஸ் குழு அறைக்குள் நுழைந்தது. உஸ்மான் துப்பாக்கி சுட்டான். ஆனால் போலீசார் அவனது M4 ஆட்டோமேட்டிக் ரைபிளை பறித்துக் கொண்டு அவனை சுட்டுக் கொன்றனர். பெரிய ஆயுதங்கள், ரைபிள்கள், கிரெனேட்கள், விரிவான வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்போது இன்னும் 2 அக்தர் அலி, மாவி இந்த பகுதியிலேயே ஒளிந்திருக்கிறார்கள். இந்திய ராணுவம் விரிவான தேடுதல் ஆபரேஷனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இவர்கள் 2 அழிப்போம் என்று ராணுவம் உறுதியான உறுதிமொழி தெரிவித்துள்ளது. சோனார், மன்ட்ரால், சிங்போரா காட்டுப் பகுதிகளில் 3 ஜெய்ஷ் பயங்கரவாதிகள் மீது தனி ஆபரேஷன் டிராஷி 1 தொடர்கிறது. இந்த உஸ்மான் வெறும் ஒரு பயங்கரவாதி மட்டுமல்ல, ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்த கமாண்டர். கடந்த 2 ஆண்டுகளாக டோடா, உதம்பூர், கதுவா பகுதிகளில் அவன் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்கினான். 2024 முதல் இங்கேயே செயல்பட்டு வந்தான். இந்த 2 ஆண்டு காலத்தில் 5 முதல் 6 முறை தாக்குதல்கள் செய்தான். அந்த தாக்குதல்களில் இராணுவ வீரர்கள், சாதாரண மக்கள் பலர் உயிரிழந்தனர்.
அவனது அழிப்பு குடியரசு தினத்துக்கு முன்பு பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களின் தீவிர முயற்சிகளை உடைத்தது. ஜெய்ஷ்-இ-முகமது என்றால் என்ன? இது பாகிஸ்தான் அடிப்படையிலான டியோபாண்டி ஜிஹாதி குழு மசூத் அஜ்ஹர் என்பவரால் நிறுவப்பட்டது. ஜம்மு காஷ்மீரை பிரிப்பதே இதன் முதன்மை இலக்கு. முன்பு புல்வாமா தாக்குதல் போன்ற பெரிய தாக்குதல்களுக்கு இதுவே பொறுப்பேற்றது. 2024 முதல் ஜம்மு பிராந்திய காட்டு பெல்ட்டில் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் கிட்டத்தட்ட 3 டஜன் பயங்கரவாதிகளை வெளியேற்றிய ஆபரேஷனுக்கு பிறகும் இதுபோன்ற ஹைடவுட்டுகளில் ஒளிந்திருந்தனர். உஸ்மான் போன்ற பாகிஸ்தான் கமாண்டர்கள் இங்கு வந்து உள்ளூர் நெட்வொர்க்குகளை உருவாக்கி தாக்குதல்களை திட்டமிடுகின்றனர். இது பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களிடமிருந்து நேரடி வழிகாட்டுதலுடன் நடக்கிறது. குடியரசு தினத்துக்கு முன்பு இதுபோன்ற தாக்குதல்களை திட்டமிடுவதற்கு பின்னால் ஒரே இலக்கு: நாட்டில் அமைதியின்மையை உருவாக்குவது. இங்கேயே நிற்கவில்லை. இந்திய இராணுவ தலைமை ஜெனரல் உபேந்திர திவிவேதி அவர்கள் தெளிவாக அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதேசத்தில் அமர்ந்து கொண்டு உளவாளிகள் நமது நாட்டில் தொடர்ச்சியாக அமைதியின்மையை உருவாக்குகின்றனர். அவர்கள் மீதும் முழுமையான தேடுதல் ஆபரேஷன் தொடர்கிறது. அவர்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற பெரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று எச்சரித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் கடந்த ஆண்டு மே மாதத்தில் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்தது. 88 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை அழித்து பாக் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அழித்தது. இப்போதும் ஆபரேஷன் தொடர்கிறது. எதிர்கால தவறான சாகசங்களுக்கு முழு பதிலடி கொடுப்போம் என்று ஜெனரல் திவிவேதி தெளிவுபடுத்தினார். மேலும் பயங்கரவாதிகள் உருவாக்கிய பல குகைகள், ரகசிய தளங்கள் மீது இப்போது கண்காணிப்பு அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மசூதிகள், மதரசாக்கள் மீது முழு விசாரணை நடக்கிறது. அங்குள்ள நிர்வாகிகள் யார்? நிதிகள் எங்கிருந்து வருகின்றன? கட்டுமானம் எப்படி நடந்தது? இணைப்புகள் எங்கு வரை நீட்டிக்கின்றன? ஆதார் கார்டுகள், மொபைல் எண்கள், வங்கி விவரங்கள், பரிவர்த்தனைகள் அனைத்தும் தோண்டி எடுக்கப்படுகின்றன. டெல்லியின் ரெட் ஃபோர்ட் வெடிப்புக்கு பிறகு முதன்மை சந்தேக நபராக ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் உமர் முகமது அல்லது உமர் உன் நபி அடையாளம் காணப்பட்டார். அவர் ஃபரீதாபாத்தின் அல் ஃபலா பல்கலைக்கழகத்தில் டாக்டராக பணியாற்றி வந்தார் மற்றும் தற்கொலை குண்டு வெடிப்பாளராக வெடிப்பில் இறந்ததாக சந்தேகம். இந்த வழக்கில் அவரது இணைப்புகள் பஹல்காம், புல்வாமா பகுதிகளுக்கு நீட்டிக்கின்றன. அங்கு அவர் ஜெய்ஷ்-இ-முகமது JEM போன்ற பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் ஒன்று மட்டுமல்ல, இது பாகிஸ்தானில் இருந்து நடக்கும் பெரிய சதித்திட்டத்தின் பகுதி என்று உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன. பாகிஸ்தான் இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ISI மற்றும் JEM ஹேண்ட்லர்கள் இந்த மாட்யூலை நிர்வகித்ததாக தெரிகிறது. டாக்டர் உமருடன் மற்றொரு டாக்டர் முஜமில் கனாய், டாக்டர் அடீல் அஹ்மத் ராதர், டாக்டர் ஷாஹீன் சயீத் போன்ற ஒயிட் காலர் டெரர் மாட்யூல் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஃபரீதாபாத்தில் ஆயுதங்கள், வெடிமருந்துகள், முக்கியமாக 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் மற்றும் RTX சேமித்து பெரிய தாக்குதல்களை திட்டமிட்டிருந்தனர் என்று ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மாட்யூல் 2019 புல்வாமா தாக்குதலின் மாஸ்டர் மைண்ட் உமர் ஃபரூக் மனைவியுடன் தொடர்பு கொண்டிருந்தது தெரிய வந்தது. முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டியது போய் இப்போதாவது விழித்துக் கொண்டாலும் சவேரா என்று சொல்வது போல இந்திய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் இந்த சதித்திட்டங்களை திறம்பட தடுத்து நிறுத்தின. 2026 ஜனவரி 26 குடியரசு தினத்தை ஒட்டி திட்டமிடப்பட்ட பெரிய தாக்குதல்களை முழுமையாக நீர்த்து போக்கின. இந்த திட்டம் 2626 கோட் நேமுடன் ISI மற்றும் JEM ஆல் நிர்வகிக்கப்பட்டது என்று உளவுத்துறை எச்சரிக்கைகள் வந்தன. இதில் பஞ்சாப் கேங்ஸ்டர்கள் உதவியும் இருந்தது.
லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அருகே ரேடார்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு இன்ஃபில்ட்ரேட்டரை இராணுவம் அழித்தது. கூடுதலாக பஞ்சாபில் 2 கிலோ RTX பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை அனைத்தும் குடியரசு தின தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் திட்டமிடப்பட்டன. ஆனால் இந்திய பாதுகாப்பு படைகள் அவற்றை சரியான நேரத்தில் அழித்தன. இந்த சம்பவங்களின் தாக்கம் மிகவும் பெரியது. JEM போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு இது பெரிய அடி. பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களுக்கு தெளிவான சமிக்ஞை: நீங்கள் இன்ஃபில்ட்ரேட் செய்தாலும், உங்கள் கமாண்டர்கள் இந்தியாவில் ஒளிந்தாலும் எங்கள் பாதுகாப்பு படைகள் விடமாட்டோம். குடியரசு தினம் அமைதியாக நடக்கும்படி பார்த்துக் கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்திலிருந்து சுற்றுலாவுக்கு மாற்றம் தெளிவாக தெரிகிறது. பஹல்காம் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருகின்றனர். இராணுவம் இதுபோன்ற ஆபரேஷன்களால் நாட்டின் பாதுகாப்பை பாறை போல உறுதியாக வைத்திருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் இந்த விஷயங்களை குறைவாகவே விவாதிக்கின்றன. ஏனென்றால் இவை அரசியல் மசாலா அல்ல, நமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அம்சங்கள். நமது இந்திய இராணுவம், NIA, போலீஸ் படைகள் செய்த உழைப்புக்கு மரியாதைக்குரிய சல்யூட் கொடுப்போம். ஜெய் ஹிந்த்.